இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 8வது லெசன். அது காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் அந்த லெசன். சரிங்களா? ஏன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்களோட நிலை அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் அறிமுகத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா குடுத்துருப்பாங்க. பொதுவாக மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும், வெளியிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும், வெளிப்படுத்தியும், நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது. மனித சமூகம் அப்படின்னா என்னது? மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப மக்கள் தொகையில சரிபாதி வந்து பார்த்தோம்னா, பெண்கள் இருக்காங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்துச்சு? அப்படின்றது தான் இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது பெண்களோட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து காலகட்டங்களையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரியா இருந்ததில்லை. மேலும் வட்டார அளவிலும் கூட வேறுபட்டிருந்தன. முந்தைய வேத காலங்களில் பெண்கள் மதிக்கப்பட்டனர். ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்துக்கு பின்னாடி சமூகத்தில் அவர்கள் நிலை மோசமடைய தொடங்கியது. அவர்கள் அடக்கப்பட்டு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பார்த்தோம்னா மாறிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து முக்கியமானதா பார்ப்போம். இப்ப பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா ராம்மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ் சந்திர சென், ஈஸ்வர சந்திய வித்யாசாகர், பண்டித ராமாபாயா இருக்கட்டும், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரா இருக்கட்டும், ஜோதிராவ் பூலேவா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், டாக்டர் தர்மாமாலா இருக்கட்டும், இதெல்லாம் முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள்லாம் பார்த்தோம்னா பெண்களோட மேம்பாட்டுக்காக போராடினவங்க. இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா பெண்களோட மேம்பாட்டுக்காக போராடினவங்க தான். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராயோட முயற்சியினால 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. யார் இயற்ற காரணமா இருந்ததுன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? அந்த டைம்ல கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? ஸோ அவரையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல. இது இல்லாம வித்யாசாகர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவரோட முயற்சினால விதவை பெண்களோட நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டது இல்லாம 1856ல விதவை மறுமண சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. யாரோட முயற்சினால ஈஸ்வர சந்திய வித்யாசாகரோட முயற்சினால 1856ல விதவை மறுமண சட்டம். சரிங்களா? இது கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே சமூக தீமைகளை ஒழிக்க முடியும் அப்படின்றத இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாருமே உணர்ந்தாங்க. ஆகையால் என்ன பண்ண அப்படின்னா பெண்களுக்கான பள்ளிகளை நாட்டோட பல பகுதிகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவா? ஸோ இதுதான் இந்த பெண்களோட வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கான காரணம் பார்த்தோம்னா கல்விதான். அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் பெண்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்தனர். இதை நோட் பண்ணிங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான வாழ்க்கையில நல்ல ஒரு சுதந்திரம் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்குவோம். இப்போ பண்டைய காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி நகரத்துல பார்த்தோம்னா தாய் கடவுளை வணங்கியதுக்கான சான்று நமக்கு இருக்கு. அப்போ இப்போ பெண்கள் ஒரு கடவுள் கடவுளாக மதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு இதுலயே தெள்ள தெளிவா புரியுது. சரிங்களா? அப்புறம் இது இல்லாம ரிக்வேத காலத்துல மனைவியோட நிலை பார்த்தோம்னா ஒரு போற்றுதலுக்குரியதாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மத சடங்குகளை பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வது எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க. இதுவரையும் ஓகே. பண்டைய காலத்துல பார்த்தோம்னா வேத கால ரிக்வேத காலம் வரையும் ஓகே. சரிங்களா? ஆனா இங்கதான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. பின்வேத காலத்துல பார்த்தோம்னா பெண்களோட நிலை அப்படின்றது பல மாற்றங்கள் ஏற்படுது. எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னா பின்வேத காலத்துல சதி அப்படின்ற பழக்கம் பிரபலமானது. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுப்பா இந்த சதி. பின்வேத காலத்துல தான் சதி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. விதவைகள் தாங்களாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ கணவரின் சிதையோடு சேர்த்து எரிக்கப்பட்டனர். இதுதான் சதினா இதுதான். சரிங்களா? தந்தை வழிமுறை கடுமையானதாக மாறியது. பெண்கள் வேத மாகங்களை படிக்க மறுக்கப்பட்டனர். படிக்கிறதுக்கு இங்க இருந்து ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா இந்த பின்வேத காலத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இடைக்காலம் பார்ப்போம். இடைக்காலத்தை பொறுத்தளவு பெண்களோட நிலை பார்த்தோம்னா மோசமா தான் இருந்துச்சு. இந்த டைம்ல என்னென்ன இடைக்காலத்துல என்னென்ன உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா சதி ஆல்ரெடி இருந்தது இருக்கு, குழந்தை திருமணங்கள், அப்புறம் பெண் சிசு கொலை இருக்கு, அப்புறம் அடிமைத்தனம் போன்ற பல சமூக தீமைகளால் இவங்க என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்டனர். பொதுவாக ஒரு தார மனம் தான் இருந்தது. சரிங்களா? ஒரு தார மனம் தான் அப்போ அந்த டைம்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சரிங்களா? ஆனால் செல்வந்த மக்களிடையே பலதார மனமும் நிலவியது. பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? பலதார மனமே ஏத்துக்கிட்டாங்க. குறிப்பா யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான். சரிங்களா? சதி என்னும் பழக்கம் நடைமுறையில இருந்துச்சு. அரச மற்றும் உயர்தர சமூகத்தினிடையே என்னது சதியும் இருந்திருக்கு. ஆனால் முகலாய ஆட்சியாளர் அக்பர் இதை நோட் பண்ணியிருப்பா சதி முறையினை ஒழிக்க முயற்சி பண்ணார். இந்த உண்மையை நம்ம மறுக்க முடியாது சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கணும். சதியை ஒழிக்க முயற்சியை மேற்கொண்டது அக்பர். இது இல்லாம விதவை மறுமணம் அரிதாகவே காணப்பட்டது. விதவை மறுமணம் கொஞ்சம் தான் இருந்தா. இந்தியாவில் சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்துச்சு. இந்தியாவில் சில பகுதியில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்திருக்கு.
இது இல்லாம ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்களுடைய ஜவுகர் எனும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. ஜவுகர்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு நாட்டு நம்ம நோக்கி போர் வராங்க அப்படின்னா நம்ம தோக்க போற சுச்சுவேஷன்ல ஆண்கள்லாம் வெளியில போய் சண்டை போட்டு சாகணும். பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளேயே தீயில குதிச்சு சாகணும். அதுதான் பார்த்தோம்னா ஜவுகர் முறை. சரிங்களா? சித்தூர் படையெடுப்பப்ப இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ராஜபுத்திரர்கள். ஸோ அது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது இல்லாம விதவையின் நிலை பரிதாபமாக மாறியது. பெண்களுக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சரிங்களா? இந்த ஜவுகர் அப்படின்றது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகளும் மகள்களும் கூட்டாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ளும் நடைமுறையை குறிப்பிடுகிறது. ஜவுகர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இடைக்காலத்துல கல்வி பார்த்தோம்னா முற்றிலும் பார்த்தோம்னா புறக்கணிக்கப்படல. இதனால பெண்களுக்கான தனியாக பார்த்தோம்னா பள்ளிகள்லாம் சுத்தமா கிடையாது. பெண் கல்வி முறையாக இல்லை. பெண்கள் பொதுவாக குழந்தை பருவத்தில் பெற்றோருடன் தாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் செல்வந்தர் உள்ள தங்கள் மகள்களுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆசிரியர்கள் நியமித்தாங்க. ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்களின் மகள்கள் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றை கட்டுறாங்க. நான் கொஞ்சம் படிச்சிருக்காங்களாம். காசு இருக்கிறவங்க படிச்சிருக்காங்க பெண்கள் அந்த இடைக்காலத்துல. அடுத்துதான் நம்ம முக்கியமானது யாரோட காலம் அப்படின்னா ஆங்கிலேயர்களோட காலம் பார்க்க போறோம். சரிங்களா? ஆங்கிலேயர் காலம்ல பார்த்தோம்னா நிறைய நல்லதும் பண்ணியிருப்பாங்க, கெட்டதும் நிறைய பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வு விளைவாக சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்பட்டது. கடுமையாக சமூக தீமைகள் மற்றும் காலாவதியான பழக்கவழக்கங்களுக்கு எதிராக அறிவார்ந்த மக்கள் பெருமளவில் கட்சி செய்கிறாங்க. இங்கேதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா ஏன்னா இப்ப பெண்கள் மாறணும் அப்படின்னா முதல்ல கல்வி தானே வேணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா 1919ஆம் ஆண்டு கல்கத்தாவில முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைக்கிறாங்க. கல்கத்தாவில் முதல் பெண் சிறார் சங்கம். கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதூன் என்பவர் 1949ஆம் ஆண்டு பெதூன் பள்ளியை நிறுவுறார். இதான் ஸ்டார்டிங். சரிங்களா? அதுக்கப்புறம் 1954ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இதுவும் நோட் பண்ணிக்கணும். 1954ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. இது இல்லாமல் 1982ஆம் ஆண்டு இந்திய கல்விக்குழு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்தது. இது வரை இம்பார்ட்டன்ட். சரி, அண்டர் குழுன்னு சொல்லுவாங்க. இந்திய கல்விக்குழுனா அண்டர் குழு தான். சரிங்களா? அப்புறம் 1980களில் பல்கலைக்கழகங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் நுழைய தொடங்கினதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1914ல் மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும்பங்காற்றியது. இது இல்லாமல் 1990களில் DK கார்வே என்பவரால் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவினார். பேராசிரியர் DK கார்வே, பண்டித ராமாபாய் ஆகியோர் கல்வியறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்து உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த பாயிண்ட் 1916ல் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் DK கார்வேயால் தொடங்கப்பட்டது. 1916ல். சரிங்களா? இது வரையும் இம்பார்ட்டன்ட். அடுத்து அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது. எந்த இடம்ன்றத நோட் பண்ணிக்கணும். லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான சமூக தீமைகளை பார்ப்போம். முதல்ல பெண் சிசு கொலையை பத்தி பார்ப்போம். சரிங்களா? பெண் சிசு கொலை அப்படின்றது குறிப்பா ராஜபுதனா, பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்கள் நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியா ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா நடைமுறையில தான் இருந்துச்சு. சரிங்களா? பெண் சிசு கொலைன்னா என்ன, சின்ன பிள்ளையிலே பெண்ணா பிறந்தாங்க அப்படின்னா பெண்களை கொள்றது. அதான் பெண் சிசு கொலை. அது நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? இதுக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1995ஆம் ஆண்டின் வங்காள ஒழுங்காட்டு சட்டம் 21, 1802ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் 1870ஆம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றி பெண் சிசு கொலை நடைமுறையை தடை செய்தது. இது இம்பார்ட்டன்ட். 1870ஆம் ஆண்டோட பெண் சிசு கொலை தடை சட்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1970ல் பெண் சிசு கொலையை தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கிடையாது. சரிங்களா? அடுத்து பெண் கருக்கொலை. பெண் சிசு கருக்கொலை, கருவிலேயே கொண்டுருவாங்க. முன்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் பெண்ணா இருந்தாதான் கொள்ளுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கருவிலேயே பார்த்துருவாங்க. ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு பெண்ணா இருந்தாங்கன்னா அப்பயே கொண்டுருவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இப்போ தடையெல்லாம் வச்சிருக்காங்க இந்தியாவில். ஆனா பெண்ணான்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு ரீசனு. அடுத்து பார்ப்போம். பெண் சிசு கருக்கொலை அப்படின்றது சாதி, சமய, வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்த மற்றும் ஒரு மனிதாபிமற்ற செயல்முறையாகும். பெண் சிசு கொலை அல்லது பெண் சிசு கருக்கொலை எதுவாக இருந்தாலும் சரி, நோக்கம் ஒன்றே. பெண் சிசு கருக்கொலை மற்றும் கருவிலேயே பாலினம் அறிதல் ஆகியவற்றை தடை செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. இதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா 21 வயசுக்கு கீழே ஆண்களா இருக்கட்டும், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்ணாங்க அப்படின்னா அது குழந்தை திருமணம். சரியா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். குழந்தை திருமணமானது நடைமுறையில் பெண்களுக்கு எதிரான மற்றொரு சமூக தீமையாக காணப்பட்டது. 1946ஆம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10.
1946 குறைந்தபட்ச திருமண வயது 10. ஆனா 1972 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டத்தின் மூலம் பெண்களோட திருமண வயது 14 அப்ப இருந்திருக்கு, ஆண்களுக்கு 18 இருந்திருக்கு. எப்ப 1972ல ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 14. அப்ப இதுக்கு கீழே இருக்கிறவங்க திருமணம் பண்ணக்கூடாது. 1972 உள்நாட்டு திருமண சட்டத்தின் படி. சரிங்களா? அப்புறம் அக்பர் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அக்பர் வந்து பார்த்தோம்னா குழந்தை திருமணத்தை தடுத்ததும் இல்லாம திருமணத்துக்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடுறார். அவர் காலத்துல பெண்களுக்கான திருமண வயது அப்படின்றது 14ஆகவும் ஆண்களுக்கான திருமண வயது 16ஆகவும் இருந்துச்சு. யாரோட காலத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்பரோட காலத்துல. சரிங்களா? அடுத்து 1930ல மத்திய சட்டப்பேரவையில ராய் சாஹிப் ஹர்பிலால் சாரதா பெண் குழந்தை திருமண மசோதா கொண்டு வந்தாங்க. சாரதா சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்களுக்கான குறைந்தபட்ச வயது 18னும் பெண்களுக்கான குறைந்தபட்ச வயது 14ன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச வயது 21ஆகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச வயது 18ஆகவும் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இப்பயுமே இருக்கு. 1955 இந்து திருமண சட்டத்தின்படி. சரிங்களா? இதுதான் இப்ப நடைமுறையில உள்ளது. அடுத்து சதியை பத்தி பார்ப்போம். இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றும் ஒரு சமூக தீமை சதி. சரிங்களா? இது குறிப்பா ராஜபுத்திரர்களுடைய இப்பழக்கம் வந்து காணப்பட்டது. பெரும்பாலும் கணவனை இழந்த பெண்கள் உறவினர்களின் வற்புறுத்தலாலே சிறையில் அமர்ந்தனர். இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1420 விஜயநகர பேரரசு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி தனது குறிப்புகளில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சதியை பத்தி இவரும் பேசியிருப்பார். யார் அப்படின்னா நிக்கோலோ கோண்டி. நிக்கோலோ கோண்டி எந்த ஊர் சொன்னா இத்தாலிய பயணி விஜயநகர பேரரசுக்கு 1420 வருகை புரிந்தவர். அவரும் சதியை பத்தி பேசியிருப்பார். சரிங்களா? அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதி என்னும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதிகளிலும் மேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. இதை கொள்றதுக்காக தான் ராஜாராம் மோகன் ராய் உள்ளார். 1911ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். ராஜாராம் ராய் அதை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அந்த கொடூரமான நடைமுறையை சட்டத்தின் மூலம் ஒழிப்பேன் என்று சபதம் செஞ்சு அந்த சதியை ஒழிச்சும் கட்டினார் இவர். சரிங்களா? நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாரு ராஜாராம் மோகன் ராய். கடைசியில் 1918, 20 பல கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டிருப்பாரு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 1929 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். சரிங்களா? இச்சட்டத்தால் மூலம் சதியில் ஈடுபடுவது, எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்துக்கு புறம்பானது மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தால் தண்டிக்கக்கூடியவை எனவும் அறிவித்தார். சரிங்களா? அப்ப சதி அப்படின்றது இங்கதான் ஒழிக்கப்படுது. சரிங்களா? அடுத்து தேவதாசி முறை. தேவதாசி முறை அப்படின்னா தேவதாசி அப்படின்னா சமஸ்கிருதத்துல தேவர் அடியாள் அப்படின்னு போற தமிழ்ல. சரிங்களா? கடவுளின் சேவகர். சரிங்களா? பெண் குழந்தையை கோவிலுக்கு நேர்த்தி கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. அவர்கள் கோயிலை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரதநாட்டியம் மற்றும் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் கற்றுக்கொண்டனர். ஆனா பிற்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். மேலும் தேவதாசிகள் தங்கள் கண்ணியம், பெருமை, உணர்வு, சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. சரிங்களா? இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தேவதாசி முறையான எதிராக அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1920 அவர் சென்னை சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டார். சரிங்களா? முத்துலட்சுமி 1929 சென்னை சட்டமன்றத்துக்கும் போறாங்க. சரிங்களா? அப்ப பெரியாரோட சேர்ந்து தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார். இது இல்லாம 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்துல முன்மொழிந்தாரு. இது சட்டமா எப்போ வந்துச்சுன்னா 1947 வந்திருக்கும். மசோதா கொடுத்தது தான் 1930. சரிங்களா? சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1947. என்ன சட்டம் அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். சரிங்களா? தேவதாசிகளோட விடுதலைக்காக போராடிய இன்னும் ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா மூவலு ராமாமிர்தம். இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். மூவலு ராமாமிர்தம், பெரியாரு, இது இல்லாம முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா? இவங்க 3 பேர் சேர்ந்து தான் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்ற காரணமா இருந்தவங்க. மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படின்றது 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையையும் வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவிச்சிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து பார்ப்போம் சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு. சரிங்களா? அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதிகள் என்னென்ன பங்கு பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ராஜாராம் மோகன் ராய், நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவங்க எதுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சதியை வந்து ஒழிக்கிறதுக்கு முக்கியமானவங்க. சரிங்களா?
அதை இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? 1929 சதியிடும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து அறிவிச்சிருப்பாரு. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கு துணையா நின்னதுதான் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காளம். வங்காளத்துல தான் இதை பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றது பெண் கல்வி, விதவை மறுமணம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒழிப்பதற்காக வங்காளத்துல தான் இவரும் வந்து பார்த்தோம்னா போராட்டம் பண்ணாரு. இவரோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 1956 இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்தில் அவர் பல மனுக்களை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். இல்லாம தன்னோட பையனுக்கு வந்து நாராயண சந்திராவுக்கு ஒரு விதவையை திருமணம் பண்ணியும் வச்சிருப்பாரு. அதனால ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல இம்பார்ட்டன்டா பாக்குறோம். அப்புறம் கந்துகுரி வீர சிவலிங்கம், இவங்களும் வந்து பார்த்தோம்னா மகளிருக்காக வந்து போராடின ஒரு ஆரம்ப கால போராளி. இவர் விவேகவர்த்தினி அப்படின்ற பத்திரிகை வந்து வெளியிட்டிருப்பாரு. இது இல்லாம 1874 முதல் பெண்கள் பதியை திறந்தாரு. விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்திற்கான தனது திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டாரு. இவரை பத்தி கந்துகுரி வீரசிங்கம் விவேகவர்த்தினி பத்திரிகை அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் 1974 பெண்களுக்கான பள்ளியை தொடங்குகிறார். சரிங்களா? இது ரெண்டும். அடுத்து எம்ஜி ராணடே மற்றும் BM மலபாரி. எம்ஜி ராணடே அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா 1969 ராணடே விதவை மறுமண சங்கத்துல சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறார். சரிங்களா? அப்புறம் 1987 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்குறாரு. இந்த லைன் இம்பார்ட்டன்ட். அப்புறம் BM மலபாரி இவரை பத்தி கேட்டாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். சரிங்களா? இது இல்லாம 1984 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, இவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினவர் இவர் தான். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினது கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. அதுக்கப்புறம் பெரியாரை பத்தி பார்க்கணும். பெரியாரை பத்தி நம்ம தனியாவே பார்த்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பெருசா எதுவும் கொடுத்துக்க மாட்டாங்க. கலப்பு திருமணத்தை எல்லாம் ஆதரிச்சிருப்பாரு. சரிங்களா? அதான் ஏ ஸ்டாண்டர்ட்ல பார்த்துக்கலாம். அப்புறம் பெண் சீர்திருத்தவாதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரம்ம சமாஜம் 1828. சரிங்களா? பிரம்ம சமாஜம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் பிரார்த்தனா சமாஜம் 1967. ஆரிய சமாஜம் 1875. சரிங்களா? இது இல்லாம 1889 இந்து விதவைகளுக்காக சாரதா சதன், அதாவது கற்றல் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை தொடங்குனது யார் அப்படின்னா பண்டித ராமாபாய் பம்பாயில தொடங்கியிருக்காங்க. இந்த பம்பாயில தொடங்குனது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பூனாவுக்கு மாற்றி இருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா தியோசோபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை. சரிங்களா? சென்னையில வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? யார் அப்படின்னா அன்னிபெசன்ட். சரிங்களா? அன்னிபெசன்ட் வந்து ஐரோப்பியால இருந்து வருகை தந்து இதை வந்து இணைஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் பெரியாரோட கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதியார் அப்படின்னா எஸ் தர்மாம்பாள். சரிங்களா? இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா விதவை மறுமணத்தை செயல்படுத்துவதிலும் பெண் கல்வியிலும் மிகுந்த ஆர்வம் வந்து காட்டியிருப்பாங்க. அப்புறம் முத்துலட்சுமி அம்மையார், இவங்க கூட சேர்ந்து தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாமிர்தமும் முத்துலட்சுமி அம்மையார் இவங்க 2 பேர் சேர்ந்து போராடி இருப்பாங்க. நம்ம இந்த மூவலூர் ராமாமிர்தமுக்காக தான் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கோம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? என்ன திட்டம் அப்படின்னா சமூக நலத்திட்டம் மூலம் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்குறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். யாரோட பேர்ல அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் பேர்ல. சரிங்களா? இங்க இருக்கும். இது இல்லாம இந்திய தேசிய பெண்கள் சங்கம், அப்புறம் இந்திய தேசிய பெண்கள் ஆணையம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, இது எல்லாமே மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெண்கள் அமைப்புக்காக நிறுவப்பட்டது. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1957 ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துல பேகம் அசரத்து மகால் இவங்க, அப்புறம் வந்து ஜான்சி ராணி, இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்காக போராடி இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 1804 பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஒழுங்குமுறை 17 1929 முன்னாடியே பார்த்ததுதான் சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. அப்புறம் இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1956 விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதி கொடுத்தது. உள்நாட்டு திருமண சட்டம் 1972 குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. சாரதா சட்டம் 1930 சிறுவர் சிறுமிக்கான திருமண வயதை உயர்த்தினாங்க இதுல. சரிங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 தேவதாசி முறையை ஒழித்தது. இதுதான் வந்து பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தமும் முத்துலட்சுமி அம்மையார் 2 பேரும் பண்ணது சேர்ந்து. ப்ரீவியஸ் கொஸ்டின் அது இல்லாம இந்த பாக்ஸ் கண்டிப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும்.
அடுத்து இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது. ஆர்டிகல் 14. சரிங்களா? ஆர்டிகல் 14 சொல்றதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை 1986 கீழே நிறைவேற்றப்பட்டது என்ன அப்படின்னா பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கல்விக் கொள்கை. இப்போ இந்த லைன் அப்படி இருக்கலாம். எந்த தேசிய கொள்கை வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் மகிழா சமக்கியா அப்படின்றது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பெண்களுக்கான 33% இடத்தை ஒதுக்கியது பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 உள்ளாட்சியில் கொடுத்துருக்காங்க. 33 மாத்திரம் 50 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் வைக்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ஐபிசிக்குமே வந்து பார்த்தோம்னா கேட்கலாம். சரிங்களா? நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துறோம். புக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா சமூகமானது தனக்குள்ளிருந்து வெளியிருந்து மாற்றங்களை உட்கிறது. அதான் என்னது மனித சமூகம். முன்னாடியே சொன்ன மனித சமூகம் தான் மாற்றங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829 17ன்னு சொல்லுவாங்க. 17. சரியா? பிஎம் மலபாரி இவர் யாரு? ஒரு பத்திரிகையாளர். சீர்திருத்த இயக்கம் பின்வருவனவற்றில் எது சீர்திருத்த இயக்கம்? எல்லாமே வரும். பிரம்ம சமாஜம் எப்போ? 1828 ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்திருப்பாங்க. பிரார்த்தனா சமாஜம் 1967 ஆத்மராங் பாண்டுரங் கொண்டு வந்திருப்பாங்க. ஆரிய சமாஜம் 1975 யாரு? தயானந்த சரஸ்வதி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து பெதுன்பள்ளி ஜேஇடி பெதுனால நிறுவப்பட்டது. எந்த இயர்ல அப்படின்னா 1949. நிறுவப்பட்ட இடம் வந்து பார்த்தா அப்படின்னா கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. 1882 ஆண்டு சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னா ஹண்டர் குழு. சரிங்களா? இந்திய கல்வி குழு, ஹண்டர் குழு. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை என்ன சொன்னாங்க அப்படின்னா 14ன்னு சொல்லியிருப்பாங்க. 1930 கொண்டு வந்திருப்பாங்க சாரதா சட்டம். அதுல பெண்களுக்கான வயது 14, ஆண்களுக்கான வயது 18. 1819 கிறிஸ்தவ சமயபரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது மகளிர் சிறார் சங்கம். சிவகங்கையை சேர்ந்த யாரு? வேலு நாச்சியார். சிவகங்கைனாலே யாரு? வேலு நாச்சியார் தான் வருவாங்க. இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவனர் யாரு? கே கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே 1905 நிறுவியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் பெரியார் தான். பெரியார். கந்துகுரி வீரசிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் விவேகவர்தினி அப்படின்ற பத்திரிகை. சரிங்களா? அடுத்த பொறுத்துக்க பார்க்கலாம். பிரம்மஞான சபை வந்து அன்னி பெசன்ட். சாரதா சதன் கற்றல் இல்லமா அப்ப பண்டித ராமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854. நிக்கோலோ கோண்டி இத்தாலிய பயணி. வரதட்சணை அப்படின்றது ஒரு சமூக தீமை. சரியா?